அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பா மொபைல். கோயம்புத்தூர்ல வந்து குதூகலமா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆலமலை பொள்ளாச்சி போயிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங்காக வெளியே போயிட்டு இருக்கோம். சிஸ்டர்-இன்-லா பொண்ணுக்கு வந்து நாளைக்கு காது குத்து. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷாப்பிங். ஸோ போற போக்குல ஒரு வீடியோ. நேத்து வந்து ஒரு படத்துக்கு போயிருந்தோம், கோட்டுக்கு. என் ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தோம். ஒரு 30 பீப்புள்ஸ் மாதிரி போயிருந்தோம். எல்லாத்தோட ஒப்பீனியனுமே வந்துட்டு இல்ல, உனக்கு என்ன படத்துல பிடிச்சது நீ சொல்லு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயம்னா பழைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒன்னா இருந்தது. அந்த ஒரு நல்ல ஒரு அவங்களெல்லாம் பிரசாந்த் ஆகட்டும் இல்ல மோகன் ஆகட்டும் நல்ல ஸ்கிராட்ச் போட்டு விட்டுட்ட வண்டியில முள்ளுல ஒண்ணா இருக்காது. சோ அவங்க ஆகட்டும் அவங்களெல்லாம் வந்து பார்த்து அவங்களோட ஆக்டிங் எல்லாம் திருப்பியும் பாக்குறதுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. ஆமா, நான் அப்படியே அவங்க கூட போய் காலேஜும் எதுவும் பட்டர்ஃப்ளை பார்க் எப்படி திறக்கும் தெரியல, எத்தனை மணிக்குன்னு தெரியல. சரி, சோ அதனால வந்து உனக்கு என்ன அதுதான் பிடிச்சதா? அது வந்து பிடிச்சது. சரி, வேற என்ன பிடிச்சது? சரி, அப்பா பையன் யார் பிடிச்சது உனக்கு? அப்பா பையன் அப்பா தான் பிடிச்சதா? எனக்கு பையன் தான் பிடிச்சது. பையனோட நடிப்பு தான் பிடிச்சது. வில்லத்தனமான ஒரு ஆக்டிங். மங்காத்தா அஜித். எனக்கு அது அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கல. விஜய் எவ்வளவு அழகு, விஜயோட ஹேர் ஸ்டைல் என்ன கொஞ்சம் முடி வெட்டி விட்டுருக்கலாம் அப்பனுக்கு. ஏன்னா 50-60 வயசுல அவ்வளவு முடி இருக்குமாங்கிறது டவுட் தான். அவன் 20 வயசுலயே எல்லாம் மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு இப்ப சுத்திட்டு இருக்காங்க பசங்க. சரி, அது வேணா நான் அக்செப்ட் பண்றேன். அது கொஞ்சம் முடி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கலாம். லியோ தாஸ் மாதிரி பண்ணிருக்கலாம். லியோ தாஸ் இந்த லியோ படத்துல அன்வான்டட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி, ஆமா, தேவையில்லாம ரொம்ப இழுவியா ஒரு மாதிரி. அதெல்லாம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, இந்த மேல அதெல்லாம் நம்பர் மாதிரியே சேப்பா கிரவுண்ட்ல போயிட்டு மேல வந்து இது பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த வெங்கட் பிரபு கேங் பீப்புள் இருக்காங்கல்ல, அவர் டைரக்ட் பண்ணா இவங்க எல்லாம் வருவாங்க. சோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதான். டக்குன்னு சீன் எல்லாம் பாத்தியா, டக்குன்னு போகுது. நமக்கு ஒரு சீனை ரசிச்சு பாக்கலாம் போது டப்புன்னு அடுத்த சீன் மாதிரி. ஆமா, சோ அந்த மாதிரி நேத்து எங்க அக்கா ஒண்ணு சொன்னாங்கல்ல, யூடியூப்ல ஷார்ட்ஸ் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சீனும் வந்து ஹரிப்படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஹரிப்படத்துல கேமரா அங்க இங்கன்னு வச்சு சட்டு போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது கோட் பண்ண எனக்கு என்ன பிடிச்சது படத்துல, எனக்கு வந்து ட்விஸ்ட் ஒரு 2-3 ட்விஸ்ட் இருந்துச்சு. சரியா, இவனுக்கு என்ன பண்ணிட்டானுன்னா வாட்ஸ்அப்ல எல்லாம் குரூப்ல எல்லாம் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், படத்துக்கு போனாலே அந்த ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுறாங்களே இப்பெல்லாம். அதுதான் கொஞ்சம் கடுப்பு. அது பார்த்தனால அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் சொல்றேன் நானு. அது ஒரு இது உடஞ்சிருச்சு. அப்புறம் 2-3 இடத்துல ட்விஸ்ட்ங்கிற பேர்ல இருந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரியுது இவனாதான் இருப்பான். ஏன்னா ஹெல்மெட்டை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான், விஜயவே டஃப் குடுக்கறான்னா அப்ப வந்து விஜயா தான் இருக்க முடியும். சோ அதெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி இருந்துச்சு. பிரசாந்தும் அதே மாதிரிதான் கணிக்கிற மாதிரி. ஆனா இன்னொன்னு வந்து எனக்கு அது தெரியல. அப்புறம் பிரபுதேவா அது ட்விஸ்ட் ஸ்பாயிலரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பார்க்காதவங்க மன்னிச்சுக்கோங்க. ஆனா என்ன வந்து டெம்டேட்டிவ் இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி என் மைண்டே சொல்லிருச்சு. அந்த மாதிரிதான் ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஆனா டெக்னிக்கலா பயங்கரமா இருந்துச்சு படம். அந்த சிஜி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இதெல்லாம் நடிக்க வச்சதெல்லாம் இருக்குல்ல, அந்த பையன் மாதிரி நடிக்க வச்சதெல்லாம், அதுக்கெல்லாம் வேற யாராவது விஜய் மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, அவனுல கூட ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்கலாம். அந்த விஜய் மாதிரி ஒருத்தர் சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவரை கூட நடிக்க வச்சிருக்கலாம். சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சிஜி ஒர்க் அவ்வளவு காசு இது பண்ணது வேஸ்ட்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லடி சொல்றேன், இதெல்லாம் குறைச்சிருக்கலாம், பட்ஜெட்ல குறைச்சிருக்கலாம், லாபம் அள்ளி இருக்கலாம்ல அத வச்சு. இப்பவே 126 கோடி எடுத்துட்டாங்களா ஒரே நாள்ல உலகளவில். சரி, ஓகே. சோ இப்ப வந்து என்னன்னா, கோட் பட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நான் ரிவ்யூ இல்லன்னு சொன்னேன், பட் ஆனா வந்து இது ரிவ்யூ மாதிரி தான் ஆகி போச்சு. இப்ப வந்து நம்ம அப்புறம் இது த்ரிஷா, அது அன்எக்ஸ்பெக்டட் வேற லெவலா இருந்துச்சு. ஆனா டான்ஸ் வந்து அந்த அப்படி போட ஸ்டெப் எல்லாம் அள்ளுச்சு, வேற லெவல். ஹூக் ஸ்டெப், அப்படி போடோட ஹூக் ஸ்டெப் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்காம பாத்துருந்தோம்னா அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும். உண்மையா இந்த விஜயகாந்த் சீனு இதெல்லாம் முன்னாடியே காமிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நான் பார்த்தேன்டி,
நான் அதை பார்க்கவே இல்லை, அதனால மேபி தெரியல. நான் அதை பார்க்கவே இல்லை, எதுவுமே பார்க்கல. ஆனா எனக்கு வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீ எனக்கு இப்படி வந்த இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம எங்கடி போனோம்? நம்ம வேற பேசிட்டு வேற எங்கேயும் வந்துட்டோம். நம்ம ஆலிவ் தானடா போனோம். நீனு இங்க வந்துட்டு அப்புறம் அங்க வேற எங்கேயும் வந்துட்டோம். என்ன வாங்கணும் உனக்கு? பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு அது எங்க இருக்கு கடை? அங்க ஸ்கூல் பக்கத்துல. ஆரஞ்சு இதுதானுங்கண்ணா. என்னடி இப்படி தின்னுட்டு இருக்கிற? ஓசியில கிடைச்சதுங்கிறதுக்காக எப்படியா திம்பாங்க? ஓசியா? ஆமா, என்னவா தானே கொடுத்தாங்க இந்த 2 பழம். அதுக்குன்னு நீ ஓசின்னு சொல்லுவியா? அப்புறம் ஓசின்னு சொல்லாம ஏசியாடி சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம போய் வீடியோ எடுத்தவொடனே இன்ஃப்ளூயன்சர்னு நினைச்சிட்டு நமக்காக 2 இது என்ன சீதாப்பழம் கொடுத்துட்டாங்க நமக்கு. அது இல்ல, இதுதான் இந்த ஊர்ல நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். 600 ரூபாய்க்கு நீ பர்ச்சேஸ் பண்ணது 600 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் 2 பழுத்த சீதாப்பழத்தை கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, கொடுத்துருக்காங்களே. இனாம் கொசுரு. திஸ் இஸ் கால்டு கொசுரு. ஏய் வண்டியை நான் அடிக்காதடி, ஒழுங்கா மரியாதைக்கு அதை எடுத்து கிளீன் பண்ணு ஒழுங்கா. எப்ப பாரு இதே உழப்பா போச்சு உனக்கும் எனக்கு. கொதறி வச்சிருக்கடி, அணில் கூட நீட்டா சாப்பிடுடி. சரி போ. ஓட்ட இங்க வந்து நிறுத்திட்டா. நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் சொல்ல போறேன், இறங்க வண்டி விட்டு. என்ன சேலஞ்ச்? இறங்கு சொல்றேன். போச்சு சொல்றேன், இறங்கு. இறங்கிட்டேன். இரு வரடி. காசெல்லாம் எடுக்கிறோம். உனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தர போறோம் உண்டு. இந்த இடம் தெரியுதா? நீ ஃபர்ஸ்ட் என் கூட வண்டி ஓட்டி பழகணும் இல்ல. ஆனா இங்க வந்து என்னன்னா நாத்து அடிக்குது, குப்பமேடு ஸ்மெல் அடிக்குது. குப்பமேடு ஸ்மெல் அடிக்குது. சோ ஓகேவா, நீ என்ன பண்றன்னா நீ வந்து இந்த வண்டியை ஓட்டணும். ஓகேவா, அதான் சேலஞ்ச். கார் ஓட்டுறதா சேலஞ்ச். ஆமா, இங்க வா எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். 1 2 3 4 5 7 8 400 2 3 4 5 6 7 8 4000 ரூபா இருக்கு. சரியா, நீ வந்து ஓட்டணும் வண்டி, அதான் சேலஞ்ச். சரி ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். ஓட்ட தெரியுமா? நீ வந்து உட்காருடா. ஓட்டு, தனியா ஓட்டணும், அதான் சேலஞ்சு. இங்க பாரு, சாவி இல்லாம எப்படி ஓட்டுவேன்? இந்த ஓட்டு பார்க்கலாம். இங்க பாரு, கொஞ்ச தூரம் ஓட்டு, எனக்கு பயமா இருக்கு. ஓட்டிருவீல? பேசி கேக்கும். நீ உட்கார மாட்டியா? பேசி கேக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணு. நீ உட்காரவே மாட்டியா? நான் உட்காரல, நீ ஓட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேர் கொடுத்துருக்கிறேன் நம்ம பவிக்கு, பார்க்கலாம் ஓட்டுறாளான்னு சொல்லி. ஓட்டிருவீல் எடுக்குண்டு சாவியை போடு, அப்பதான் ஓட்ட முடியும். சாவி மறந்துருச்சு, நடுவுல இருக்கிறது பிரேக். நடுவுல ஏபிசிடி, ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச். சரி போய்க்கோ. அநேகமா வண்டி கவர்ந்துதான் நினைக்கிறேன், கருப்பாம்பூச்சி மாதிரி. ஓட்டுவாளான்னு தெரியல. கீர்ல இருக்க போகுது, என்ன போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரே ஃபன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் எதையோ தேடிட்டு இருக்கா. என்ன தேடிட்டு இருக்க? கிளாஸ் கீழே இருக்கு, கிளாஸ் மட்டும் கீழே இருக்கு. என்ன தேடிட்டு இருக்க? தேடலடா, அட்ஜஸ்ட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போடு கீரை போடு. 1 மணி நேரம் ஆச்சு இவ்வளவு ஓட்ட சொல்லி. அமௌண்ட்ல பாதி தான் தரணும்னு நினைக்கிறேன் ஓட்டினாலும். ஓட்ரி. ஓட்டு குண்டு. ஃபர்ஸ்ட் கியர் விலக மாட்டேங்குது. இங்க வாங்க. இதானே இப்படி போய் இப்படி மேல இருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் கியர். ஆமா, 2 பேர் வராங்க தூக்கிறாரு. இவரு இப்படி போயிட்டு அந்த லாக், இப்படி போயிட்டு அந்த லாஸ்ட் போடு. இங்க பாரு, இத பாத்துட்டே ஓட்டு. அநேகமா உனக்கு இவ்வளவு எல்லாம் தர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த இது பண்ணிட்டு இருக்க. 1 மணி நேரம் ஆச்சு, 1 லிட்டர் பெட்ரோல் காலி. இந்த பிரேக் எடு, ஹேண்ட் பிரேக் எடு. பேசிக் சென்ஸே தெரியல உனக்கு. மெதுவா போ. வேற 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஓட்டிட்டா. பிரேக் அமுத்திட்டே ஓட்டுறான். எதுக்குடி சடன் பிரேக் போடுற? திறந்து விடு.
நீ வந்து உட்காருடா, எனக்கு எதுக்கு நீ பயமா சடன் பிரேக் போட்ட? கிளட்ச் அது இறக்காங்காட்டி ஸ்பீடா போகுதா? ஏய் எதுக்கு சடனா பிரேக் போடக்கூடாது? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் கீரை போடு, கிளட்சை லைட்டா விடு, ஆக்சிலேட்டர் விடாத, கிளட்சை மட்டும் லைட்டா. ஆக்சிலேட்டரே வந்து இது சரி ஓகே, கிளட்சை லைட்டா விடுவாங்க, மெல்லிசா விடுவோம். கிளட்ச் கண்ட்ரோல் வந்துருச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஏப்பா படைக்கு சொல்லியாச்சா? ஆனா இப்போ அந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நீ நல்லா தான் ஓட்டுற. ஏன்னா நமக்கு வந்து கிளட்ச் பவர் அதிகம், சரி, அதனாலதான் இவ்வளவு மூவ் ஆகுது. லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு பார்க்கலாம். இங்க வேற உனக்கு அமௌண்ட் கிடையாது உண்டு, சரியா? என்ன நீ வந்து ஒழுங்கா ஃபர்ஸ்டே எடுத்து ஓட்டியிருந்தீங்கன்னா தந்திருப்பேன். 1 லிட்டர் பெட்ரோலை வேற காலி பண்ணிட்டேன் நீ சும்மா நின்று. மெதுவா மெதுவா விடு, ஆர்வத்துல விட்டு தூக்கிறாது. செகண்ட் கீரை போடு. இரு திருப்பிக்கிற, செகண்ட் கீர் சேஞ்ச் கரோ. திருப்ப எப்படி செகண்ட் கீர் போடுறது? சரி அங்க கொண்டு போய் நிறுத்து, அந்த லாஸ்ட்ல நிறுத்துனா. இல்ல இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து. ஏன் நிறுத்து, எனக்கு பயமா இருக்கு. நிறுத்திரு போதும், நிறுத்திரு, இங்க நிறுத்திரு. நான் வந்து பிரேக் அமுத்திட்டே தான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்திருக்கேன். பிரேக் அமுத்திட்டே கொடுக்க கூடாது. அதே எப்படி 2 கால் 3 கால் வச்சிருக்கியா? இல்ல நான் இங்க பாரு, லெஃப்ட் கால் இங்க கேளு, கான்செப்ட் சொல்றேன் கேட்டுக்கோ. லெஃப்ட் கால் வந்து கிளட்ச்லயே தான் இருக்கணும், சரியா? ரைட் கால் வந்து பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மாறி மாறி கொடுக்கணும், ஓகேவா? இப்போ லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு. எதுக்கு பிரேக் அமுத்திட்டே ஓட்டிட்டு இருக்க? கால் எடு. கால் சும்மா தான்டா, கால் இங்க தான் வைக்கணும், நான் சொல்லிருக்கேன்ல. கிளட்ச்ல தான் இப்ப காலை வைக்கணும், நீ பிரேக்ல வச்சிட்டு இருக்கற. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோ. ஒரு கால் ஒரு இதுல, லெஃப்ட் வந்து கிளட்ச்லயே தான் இருக்கணும் எப்பவுமே, சரியா? நீ வண்டி மூவ் ஆகும் போது வேணா கிளட்ச்ல இருந்து கால் எடுத்துக்கலாம். சரி போதும், நிறுத்து. 1.5 லிட்டர் பெட்ரோல் காலி. உனக்கு சொல்லி ஒரு இது, உனக்கு காசெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணா. ஆனா பரவாயில்ல, நல்லா தான் ஓட்டுற. ஆனா வந்து என்ன சொல்றது, வெளியில இதுல ஓட்டி பழகணும், அதான் மேட்ரு. போதும் நிறுத்து. கல்லு கல்லு. நான் பாத்துட்டேன்டா. எங்க பாத்த? நீ அப்படியே திருப்பிட்டே இருக்க, மூக்கு புளியற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கற. பாத்தாலாமா? ஏன்னா பயமுறுத்துற? சத்தியமா நீ பார்க்கவே இல்ல. இரு, அங்க ஃபுட்பால் வேற விளையாண்டு இருக்காங்க. விளையாண்டு போறாங்க, நான் இப்படிதான் திருப்புறேன். இப்படியே திருப்பி இந்த முள்ளு வேலையில ஏத்தி விட்டு. சோ ஓகேவா? ஓகே தான், நல்லா தான் ஓட்டுற. ஆனா 1, 2ல தான் ஓட்டுற. அது 2வது கீர் போட சொன்னா கொஞ்சம் உருட்டிட்டு இருக்க. இது எவ்வளவு ஃபர்ஸ்ட்ல தான் ஓடிட்டு இருக்கா? போட்டுட்டேன் 2வது. போ, மூவிங்ல போட்டு பழகுடி. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அது ஓட்ட ஓட்ட வந்து என்ன உடனே ஸ்பீடா போகுது. நான் இதே ஆமா செகண்ட் இதுல அமுத்திருக்கீல, செகண்ட் கீர் போட்டுருக்கீல. ஃபர்ஸ்டே போறேனா இப்போ? ஏய் அப்படி போட கூடாது. சடனா போடினா ஒரே லெவல் ஸ்பீட்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கணும். சடனா நீங்க செகண்ட் ஓடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போட்டீனா தப்புன்னு இழுக்கும், ஒரு இழுப்பு. அந்த மாதிரி பண்ண கூடாது. சரி அங்க போய் நிறுத்து. ஏய் ஆட்டோமேட்டிக்னா வந்து தெரியாது. ஆட்டோமேட்டிக் வாங்குறதுக்கெல்லாம் வழி இல்ல, இதுலதான் ஓட்டி பழகணும். நீ என்ன பண்றனா, அதாவது லெஃப்ட் சைடு வந்து கிளட்ச்ல தான் இருக்கணும், சரியா? ரைட் பிரேக்கும் ரைட்டும் தான் மாத்தி எடுக்கணும். எனக்கு இப்ப வந்து ஸ்டார்டிங் எடுக்கறப்ப ஓகே. இங்க யாரோ பாத்துட்டு போறாங்க, நம்மள செலிபிரிட்டி நினைச்சு பாத்துட்டு போறாங்க. சரி, நம்ம ஸ்டார்டிங் வந்து எடுக்கறப்ப எனக்கு ஓகே. பட் நிறுத்தும் போது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்து, நீ நிறுத்தும் போது என்னமா பண்ற, கிளட்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக் அமுத்திட்டு இல்ல. நான் அப்படி வந்து கத 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 ஆடிதான் வந்து இறக்கும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து இது நீ இறக்கமோ ஏத்தமோ, இங்க பாரு, நீ நிக்கிறனா கீரை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு கிளட்ச்ல அப்புறம் தான் கால் எடுக்கணும். நீ கீரை ரிலீஸ் பண்ணனும் அப்படினா எடுத்த உடனே வந்து டவுன். நீ நிறுத்துறேனா 1ல தான் வந்து கீர் இருக்கு, அப்ப நியூட்ரல் கொண்டு வந்தறணுமா? ஆமாண்டி. ஓகே, நீ அது எப்படி கீரை போட்டே வந்து நிறுத்துவியா? அப்படி பண்ண கூடாது. சரி ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், சரியா? செகண்ட் கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உனக்கு சொல்லி தரேன். சரி, இப்போ நான் வந்து நியூட்ரல் போட்டுட்டேன். நியூட்ரல் போட்டுட்டு கிளட்ச் அமுத்திட்டே நியூட்ரலையும் போட்டுட்டு, ஆமா, அதுக்கு அப்புறம் தான் பிரேக் அமுத்தணும். நீ என்ன பண்ற, கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக் அமுத்துற. அப்படி அமுத்துனா செட் ஆகும். தட தட தடன்னு அப்படி பண்ண கூடாது. நீ நிறுத்துறனாலே கீர் ரிலீஸ் பண்ணிடணும். இந்த கால் மூவ்மெண்ட் இங்க பாத்துக்கோ. இந்த கால் வந்து கிளட்ச்ல இருக்குன்னா இந்த கால் இருக்குல்ல, பிரேக்கையும் பாத்துக்கணும், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். பிரேக்கையும் பாத்துக்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா காலையும் முடிச்சு அமுத்திட்டு இருக்கிற. இப்படி இல்ல, இது இந்த கால் வந்து ஆக்சிலேட்டர்லயும், இந்த கால் மட்டும் தான் நான் இப்படி இப்படி அப்படி பண்ண கூடாது. இது வந்து ஸ்டாண்டர்டா வந்து கிளட்ச்ல வச்சிரணும். ஓகே, இதே மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதே இங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தோம். மறுபடியும் நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோ வந்து பவிக்கு நல்லா சொல்லி தரணும்னா சொல்லுங்க. நம்ம இன்னொரு ஃபர்ஸ்ட்ல இருந்து சீசன் கார் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சோ வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோட டிரைவிங் பிடிச்சிருந்தா கொன்றுவேன். இங்க வா, நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணேன்ல,
அது சொல்லி நயா பைசா கூட உனக்கு 500 கிடையாது. எதுக்கு? ஒரு 500 ரூபா. அதெல்லாம் கிடையாது. ஒரு 500. நீ நல்லா ஓட்டினா தந்திருப்ப. ஒரு 500. சாரி, நோ. ஏய் நானே தனியா சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நீ நல்லா என்ன கேட்காம நீ கிளட்சையும் பிரேக்கையும் கரெக்டா போட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பா உனக்கு நான் அடுத்த டைம் தரேன். இந்த டைம் விட்டுரு, அடுத்த டைம் தரேன். சரியா? ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.